ஹாய் ஃபியூச்சர் மில்னர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ நம்மளோட ராஜா ப்ரோ இருக்கிறாரு. குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. என்ன ப்ரோ, கடைசியா பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் வந்துருச்சு. அப்படி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? மார்க்கெட் தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆகிடுச்சு. ம் ம் கன்யூஸாக போட்டே வரோம். இப்போ இந்த ரேஞ்சையும் தாண்டல, கீழேயும் போகல. ம் ம் ஓகே. விக்ஸாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓகே தான், கொஞ்சம் லைட்டாக கூல் ஆஃப் தான் இருக்கா இல்லை? 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ம் ஸோ ம் ஆனால் ஒரு கன்யூஸாக 7 பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு ஐடியா தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ளே ஆகிட்டே இருக்கு. இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லோ இருக்குல்ல, அந்த ஹையர் லோவா சாரி லோவர் லோவும் இப்போ ஒரு ஹை இருக்குல்ல, இந்த ரெண்டு தான் மேஜர் ரேஞ்ச் இல்லை. ஏன்னா இப்போ இந்த பெரிய ஸ்விங்கை வந்து அது நெகோஷியேட் பண்ணணும் இந்த லெவலு. ஆமாம். ரீசெண்டா நீங்க வச்சிருக்க ஹையும் இப்போ ரீசெண்டா வச்சிருக்க லோவும் ம். இது ஏதாவது பிரேக் ஆகுமா? ஆனா அதான் என்னன்னா இப்போ பட்ஜெட்லயுமே வந்து ஸ்விங்கா இது பிரேக் ஆகுமா தெரியல. பட் ஆனா இன்ட்ராடேல வந்து ஈஸியா டச் இது ஆகிறதுக்கு நிறைய வரைக்கும் சான்சஸ் இருக்குல்ல. ஏதாவது ஒரு நல்லா அனௌன்ஸ்மெண்ட் டெஸ்ட் ஆகும். வரும்போது ம், அது எப்படி இப்போ பட்ஜெட் டே க்ளோசிங் அப்போ இந்த லோவோ இந்த ஐயோ உடையுதுன்னா அந்த டைரக்ஷனுக்கு போயிடுன்னு எடுத்துக்கலாமா மார்க்கெட்டு? மோஸ்ட்லி அப்படி தான் நடக்கும். அதான் இப்போ என்னன்னா இன்ட்ராடேவா டச் ஆகுதுன்றதை விட்டுருவோம். ஒரு 3 o'clock மேல 3:15 அரௌண்ட் பார்த்துட்டு ஒருவேளை இந்த ரெண்டு ஹை அதை நீங்க அப்படி சும்மா மார்க் பண்ணுங்களேன் ப்ரோ. ரீசெண்டா ஒரு ஹை இருக்குல்ல, அதான் இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க. அதான் அந்த அந்த ஹையும் அந்த லோவும் கரெக்டா? ஆமாம். அதுக்கு திரும்பி நடுவுல நின்றுச்சுன்னா அவ்வளவுதானே. நாளைக்கு வந்து ஒன்றும் பெருசா இல்லாம இந்த நடுவுல நின்றுச்சுன்னா இந்த ரேஞ்ச் ஒன்று தான் இல்லை, கண்டினியூ நடுவில் ஆகுமா? நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரிகர் இருக்கும். ம் ம் இந்த அந்த அந்த 500 பாயிண்ட் உள்ள நிக்காதுன்றீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. இல்லை எனக்கு நோ இது பெருசா நான் ஈவெண்ட்டாக போற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ ஐவி பில்டப் ஆகிறதும் சரி, இப்போ பொசிஷனா சாரி இதுவா டேட்டாவா நிக்கிறதும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ பெருசா ஏதோ டைரக்ஷனில் இருக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மூவே பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு பெரிய மூவா, ஓகே. பெரிய டவுன் சைடு உடைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஏதாவது பெரிய நெகட்டிவ் வந்து ஃப்ரெஷ்ஷா வரணும். ஏன்னா ஆல்ரெடி அந்த ருப்பி வீக்னிங் வந்து ஒரு பெரிய டேமேஜ் நம்மளோட மார்க்கெட்டுக்கு. டாரிஃப் ஒரு பெரிய டேமேஜ். இந்த ஃபாலுக்கே சொல்லுவோம். இந்த ஃபால் அதாவது மேல இருந்து ஊந்துச்சுல லாஸ்ட் ஒரு 1 மந்தா. ஆமாம். ஆமாம். எனக்கு கொஞ்சம் ஆயிரம் அந்த 75 டைம் 1 ஹவர் சார்ட் வச்சீங்கன்னா தெரியும். ஓகே. அதான் இந்த ஃபாலை நெகோஷியேட் பண்ணி ஃபர்தரா கீழே விழுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவிட்டி இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் இவங்க வந்து டாக்ஸ்ல பேர்டன் பண்றாங்கன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு, எஸ்டிடி எல்லாரும் எஸ்டிடி எல்லாரும் குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமாம். இவங்க வந்து அதுல ஏதாவது ஒரு எசக் புசகா பீப்புள் எதிர்பார்க்கறதால ஏதாவது செஞ்சா மட்டும்தான் எனக்கு இந்த அந்த லோ உடையும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொன்று என்னன்னா எவ்வளோ மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் எஃப்ஐ ஷார்ட்டா இருக்கிறதுனால திரும்பி வந்து அது புல் பேக் தான் ஆகுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 2-3 நாளாவே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது ஹைல க்ளோஸ் ஆகுது. ஆனா திரும்பியும் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது அகைன் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. இப்போ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா டேவோட ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நேத்துல இருந்து ரெட்டு தான், பட் ஆனா பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு 2-3 நாளா இந்த பேட்டர்ன் தான் இருக்குது. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா எக்ஸ்ட்ராடினரியா பாசிட்டிவ்ஸ் வரணும். அதாவது எஃப்ஐ வந்து கவர் பண்ற அளவுக்கு அந்த ஷார்ட்டை கவர் பண்ற அளவுக்கு பாசிட்டிவ் வந்தாதான் எனக்கு என்னவோ பெரிய அப் மூவ் வரும்னு தோணுது. பட் டவுன் மூவும் எனக்கு ஒன்றும் பெருசா அந்த அந்த ஷாக் இருக்கணும்ல, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷாக் இருக்கணும். நான் ஏற்கனவே வந்து ட்ரெண்ட் வந்து இவ்வளோ டவுன்ல இருக்குது. எல்லாமே இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஓவர் சோல்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகி நிற்கிது. கரெக்டா? அதனால எனக்கு எனக்கு பர்சனலா தோன்றது என்னன்னா, அதான் ஒரு பெரிய 300 பாயிண்ட்டுக்கு மேல மூவ் வராது. மேலே வந்தாலும் சரி, கீழே வந்தாலும் சரின்ற மாதிரி தான் என்னோட பர்செப்ஷன் இருக்குது. இது முழுக்க முழுக்க நான் வச்சிருக்க பொசிஷனுக்கும் பயஸ்டா கூட இருக்கலாம். பட் ஆனா நான் லாஜிக்கலா யோசிக்கும் போது இது ஒண்ணுதான் இருக்கு. மார்க்கெட் நல்லா மேல போனோம்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எஃப்ஐயோட ஷார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 89% 90% வரைக்கும் வச்சிருக்காங்க. சரியா? நீங்க டேட்டா ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கடந்த ஒரு 20-25 நாளாவே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ ஷார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அட் ஹைல இருக்கு. 90%க்கு மேலதான் இருக்கு. இப்போ வந்து அவங்க ஷார்ட் கவர் பண்ணணும்னா கண்டிப்பா எஃப்ஐக்கு ஃபேவரா ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்க கவர் பண்ணுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனா எக்ஸ்பெக்டடா பார்க்கும்போது எனக்கு எதுவும் இருக்கா மாதிரி தெரியல நியூஸ்ல. ஏன்னா எதை பத்தி எதுவுமே பேசவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு இது வருமா அது வருமா,
அது என்ன இவங்க போஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஷட் பண்ணி வச்சிருக்காங்களா வாய் தரக்கூடாதுன்னு? இல்ல ஒண்ணுமே புரியல எனக்குமே. ஜென்ரலா ஏதாவது ஒரு டாபிக் நடக்கும்ல. ஒரு ஆமா. 1 வீக் பிஃபோரே வந்து எதனா ஒண்ணு பேசுவாங்க. இந்த தீம் நல்லா இருக்குமா? அந்த தீம் நல்லா இருக்குமா? ஆமா. நானும் ஒரு 2, 3 நாளா தேடுறேன். நம்ம கண்ல ஒண்ணும் பெருசா படவே ம். மாட்டேன்து. அப்ப அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, அப் சைடுக்கு சான்ஸ் இல்ல. அதே மாரி அதான் டவுன் சைடு உடைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 24,900 ஜோன் இருக்குல்ல, அத உடைக்கணும் அப்டின்னா, பெரிய நெகட்டிவ் இருக்கணுன்ற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, இப்ப எஃப்ஐஎஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா, ஆல்ரெடி 90% இருக்காங்க. ஓகே. ஒண்ணு அவங்க ரைட் பண்ணுவாங்கன்ற மாரி தான் தோணுது. அவங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னா, எனக்கு அது புரிய மாட்டேன்து. ஓகே. அதனால நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, ஒரு அதான் இப்ப இங்க இருக்க மார்க்கெட்டு, இங்கருந்து மேக்ஸிமம் ஒரு 300, 400 பாயிண்ட்டுக்குள்ள தான் செட்டில் ஆகுன்ற மாரி தான் எனக்கு தோணுது. அது லோவா பார்த்தா அந்த இடம் இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, அந்த 24,600 ஒரு நீங்க சப்ளை ஜோன் மார்க் இருக்குல்ல உங்க சார்ட்லயே. ஆமாமா. ம். இந்த 2க்குள்ள தான் நிக்குன்ற மாரி தான் எனக்கு என்னவோ தோணுது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது ஒரு ஷாக்கிங்கா, இல்லன்னா வந்து பயங்கர சர்ப்ரைசிங்கா எதனா ஒண்ணு குடுத்தா மட்டும் தான். அது ம். அந்த நிர்மலா சீதாராமன் கேண்டில் சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ம். கார்ப்பரேட் டாக்ஸுக்குன்னு. ஆமா. அந்த மாதிரி இவங்க எதனா ஒண்ணு வந்து பெருசா செய்யணும். அப்பதான் வந்து மூவ் பெருசா இருக்குன்ற மாரி எனக்கு தோணுது. ஓகே. அதனால எனக்கு ஒண்ணும் ஐடியா பெருசா இல்ல. மூவ் வராதுன்ற மாரி தான் என்னோட பெர்செப்ஷன்ல எனக்கு தோணுது. ஓகே, ஓகே. அது எப்படின்னு பார்க்கலாம் தான். நம்ம என்ன வேணா நெனைக்கலாம். சண்டே சண்டே தெரிஞ்சிரும் ஜட்ஜ்மென்ட் டே மாதிரி என்ன நடக்க போகுது ம். ஆமா. அ அப்படின்ட்டு. இப்ப அதுக்கப்புறம் அதான் இந்த நியூஸ் வால்டிலிட்டி முடிஞ்சிச்சுன்னா, அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளும் ஸ்டடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ம். ம். இதுல தான் இருக்கு. இப்ப செக்டாரா திரும்பி அகைன் செக்டாரா ஏதாவது பேசினாலும் அங்க இதுல வரணும். இல்ல அந்த பட்ஜெட் வந்து சப்போர்ட் பண்ற மாரி இருக்கணும் அந்த செக்டார. ஆமா. அட்லீஸ்ட் அடி வாங்காத அளவுக்கு ஏதாவது ஒரு செக்டாரா இருந்ததுன்னா, நம்ம அந்த செக்டார் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கன்சப்ஷன் அதெல்லாம் முன்னாடி பேசியிருந்தோம் இந்த வீடியோஸ்ல. ஓகே. இன்வெஸ்ட் பண்றதுக்கு கன்சப்ஷனு, அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸு, ஓகே. ஐடிஸு இது எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம்ல. பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணலாம், அக்யூமுலேட் பண்ணலாம். ஆமா, ஆமா. இப்ப அந்த அந்த செக்டார்ஸ்லாம் நம்ம எடுத்து ரிவைவ் பண்ணி பார்த்தா, ஒருவேள இந்த நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைஸ் ஆக்ஷனா ஒரு ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல ஹையர் லோ வந்தா கூட அது கொஞ்சம் பல்க்கா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? அப்படிதான் இத அப்ரோச் பண்ணணும்ல. ம். ஆமா. ம், ம். ஓகே, ஓகே. இன்னைக்கு ஏதோ சில்வர்லாம் ஏதோ டவுன்னு சொன்னாங்களே ப்ரோ. ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்ற மாரி சொன்னாங்க. நீங்க எதாவது பார்த்தீங்களா? 15% வரைக்கும் டவுன் ஆச்சு. ம், ம், ம். M6 ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறமா ஓகே. வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக நின்றுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அட்லீஸ்ட் வச்சிருந்தா ஒரு 30% நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ம், ம், ம். அது என்ன சார்ட்டா ஏதா பார்க்கலாமா? எனக்கு இது வரைக்கும் நான் கமாடிட்டி சார்ட்லாம் பார்த்ததே இல்ல. ஷார்ட்ல என்ன டெய்லியில் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோஜி விழுந்துருச்சு. ம், ம். அதே ஸோ மாரி கோல்டுமே இந்த மாரி ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே, ஓகே, ஓகே. ஆமாம். அந்த டோஜி ஃபார்ம் ஆயி அது கீழயும் வந்துச்சா? ம். ஓகே. இது வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்களே. ஐலேண்ட் ரிவர்சலா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது ஒரு கேப் அப் ஆகி பெரிய மறுபடியும் அங்கேருந்து ஒரு பெரிய கேப் இருக்கணும். ம். அது டோஜியா நிக்கணும். அதே மாரி அந்த அந்த டோஜிக்கும் இந்த 2 கேண்டிலுக்கும் பெரிய கேப் இருக்கணும். ஸோ அது ம். பார்த்தா அந்த மாரி கேப்பும் இருக்கு. ஆமாம். கீழயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பதான் லாங் வச்சிருக்கிறவங்க அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாரி பாதியாச்சும் புக் பண்ணிக்கணும். கரெக்ட்டா? என்ன பிரச்சனை ஆகும்னா இப்போ M6 மார்க்கெட் வந்து இப்போ முடிஞ்சிடும். அது வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ ம், இடிஎஃபாக ம். வாங்கி வச்சவங்களுக்கு வந்து ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இது டொமினோ எஃபெக்ட் அந்த சீட்டு கட்ட தள்ளி விட்டு அப்படியே சரிஞ்சு விடுவோம்ல அந்த மாதிரி. ஆமாமா. கேஸ்கேடிங்கா போயிட்டே ஆமாம், இருக்கும். அந்த ம், மாதிரி ம், ம். ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ ஸோ இன்னைக்கு சில்வர் காலையில் இது வரைக்கும் நல்லா பார்க்கும்போது ரைட் காலையில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா சில்வர் 15% டவுனாக இருந்தது. இடிஎஃப் பார்த்தீங்கன்னா 20% டவுனாக இருந்தது. ம், ம். அப்ப இடிஎஃப்ல அந்த ரிடம்ஷன் பிரஷர் அது சப்ளை டிமாண்ட் பேஸ் ஆமாம். பண்ணியிருக்கோம்ல. ஏன்னா ஆமாம். பையர் இருக்கணும். வெறும் செல்லர் மட்டும் இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய தான் செல் ஆகும். கரெக்டு. இவ்வளோ ஹைலேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா அது பேனிக் செல்லிங்காக மாறும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ இப்ப இதுவுமே பார்த்தா பாரபோலிக்கா இருக்கு மூவ் கரெக்ட்டா? ஆமாம். பாரபோலிக்கா இருந்து ஆர்எஸ்ஐ தொட்டு இப்போவுமே ஓவர் சோல்ட்லேருந்து சாரி ஓவர் பாட்லேருந்து இப்பதான் அது ஆர்எஸ்ஐயா வெளில வருதா? ஸோ ம் இப்போ ம் ஓகே. இதுவே பெரிய மூவ் தான். இல்ல பயங்கர பெரிய மூவ் தான். ஆமாம். ஒருவேளை இங்க இருந்து கரெக்ட் ஆச்சுன்னா கூட அட்லீஸ்ட் இதுல ஒரு 30% கரெக்ஷன்னா கூடல பெரிய டிப் தான் வரும்ல. ஆமாம். இப்போ நேற்று ஹைலேருந்து பார்த்தாவே 20% கரெக்டாக இருக்குது. ம், ம், ம். இல்ல ஜஸ்ட் ஃபிபனாசியா போட்டு லாஸ்ட் ஸ்விங்குக்கும் இந்த ஸ்விங்குக்கும் ஹை மார்க் பண்ணி ஒரு ஐயோ! அந்த ஸ்விங் எங்கேயோ இருக்கா எம்மாடி. எங்கேயோ இருக்கு. அப்பன்னா ஒண்ணும் இல்லையே. ஜெனரலா வந்து என்ன சொல்றது? ஒரு நல்ல ஸ்ட்ராங் ட்ரெண்டா இருந்தா கூட அந்த 38% வரைக்கும் கரெக்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஆமாம், ஆமாம். 0.38 வந்து அது பார்த்தீங்கன்னா அதுவே எங்கேயோ இருக்குது.
அதுவே எங்கேயோ இருக்கே. ம். அது பார்த்தா இன்னொரு 30%ல இருக்கு. நான் 0.38னா அப்போ எங்கே இருக்குது அந்த ம், 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 ம். இங்கே வரைச்ச ஓ! 0.38. ஆ எம்மாடி! ஓகே, ஓகே. நான் நேத்து கூட 2, 3 பேர் என்ன கேட்டாங்க. சொல்லுவாருன்னா தானே நம்மளுக்கு தான் கமாடிட்டியா ஒண்ணும் ஐடியா இல்லன்றதுனால, அது வேற ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறதுனால, வரைக்கும் இருக்கிற ரைட் ஆகுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஸ்விங்ல இதில் என்ன வச்சுக்கங்கன்னு இருக்குது, சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு புக் பண்ணிடணும், யார்ட்டையுமே போய் கேட்க தேவையில்ல. ஆமா. அதுதான் தெரியல. ஏன்னா இப்ப நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்து வருஷத்துக்கு 20% தொங்குன்னு தொங்குறோம். ஆமாம். சில்வர்லாம் ம். கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்துச்சுல்ல. வெறும் ஆமாம். பாருங்க நவம்பர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். செப்டம்பர், ஆகஸ்ட்லாம் விட்டுருங்க. வெறும் நவம்பர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே அது எங்கேயோ இருக்குது. ம். ஆமாம். கரெக்ட்டா? 2, 2 1/2 மடங்கு இருக்குது. 3 மாசத்துல 1 குவார்ட்டர்ல கிட்டத்தட்ட அவ்வளோ ரிட்டர்ன் வந்தாலே புக் பண்ணிக்க வேண்டியதுதான். அது இன்னும் நீங்க சொன்ன மாரி இயர் ஸ்டார்ட்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்ஷியல் புக்கிங் வந்து பண்ணிக்கிறது நல்லது தான்ல. இவ்வளோ பெரிய பாரபோலிக் மூவ்க்கு. ம். கரெக்டு தான். ஆமாம். ஏன்னா சும்மா ஏதாவது ஒரு இஎம்ஐ ஏதாவது போட்டு பாருங்க ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு 50 இஎம்ஐ ஏதாவது சும்மா ஒரு இஎம்ஐ மார்க் பண்ணி பாருங்க உங்க இதுல. ஏன்னா அதுக்கும் இதுக்குமே கேப் எங்கேயோ இருக்கும் போல. ரீடெஸ்ட் கீஸ்டெஸ்ட் ஆச்சுன்னா அது வரைக்குமாச்சும் வரும்ல. டைம் கரெக்ஷனாவே ஆனா கூட. ஆமா. இது வந்து 200 இஎம்ஐ. 200 ஓகே. ஒரு 50 வச்சு பாருங்க. ஏன்னா ஜெனரலா 50 இஎம்ஐ தான் சப்போர்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுவே எங்கேயோ சப்போர்ட்டே இங்க இருக்குது. ம், ம். இல்ல ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஜெனரலா எல்லாருமே சொல்லுவாங்கல்ல. புல் 50 பேக்ல வந்து 21. 50 இஎம்ஐ கிட்ட 21 ஆ ஓகே. அதுவுமே எங்கேயோ தான் இருக்கு. ம். ஆமாம். கரெக்ட்டா? ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் அந்த புல் பேக்ல வந்து இந்த 2 இஎம்ஐஸ் கிட்ட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுக்க சொல்லுவாங்கல்ல. ஆமாம். ஆமாம். அதுவுமே அந்த புல் பேக் வரைக்கும் பார்த்தா அதுவே பெரிய அமௌண்ட்டா தான் இருக்குது. ம். ஓகே. அப்ப பெட்டர் வந்து ஃபியூச்சர்ஸ் சாரி இது சில்வர்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறவங்க கொஞ்சம் புக் பண்ணிக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் பாதியாச்சும் புக் பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா இவ்வளோ பெரிய ரைடுக்கு. வேணும்னா அது கரெக்ஷன் வரும்போதோ, ம். இன்னும் டிப் அடிச்சாலோ பண்ணிக்கலாம்ல. ஏன்னா இவ்வளோ ஆமாம். பெரிய முன்னாடி இது மாரி ஏதாவது நடந்திருக்கா ப்ரோ? பெரிய வந்து நான் கரெக்ஷனா பார்த்த எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு? பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மிட்டு 2011, 12 அந்த டைமில் வந்து ஆயிருக்கு இந்த மாதிரி. ஓகே. ஒரேடியா பெரிய மூவா? ஆமாம். இதே அப்போ மாரி வந்து அவங்க பேங்க் 200% கிரப்ஸ் ஆகல. 300% ஓ! 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 இதுவும் வந்து அதே மாரி. அதேதான். ஓகே. ரூ. 32லேருந்து ரூ. 70 இதுக்கு வரைக்கும் பின்னாடி வந்து போயிருக்கா? சார்ட் இல்லை ஆக்சுவலாக, ஒரு தடவை வந்து 60,000 வரைக்கும் போச்சு. ஓ! 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 ஓகே. ம். போயிட்டு கரெக்ட் ஆச்சுன்னா, அட்லீஸ்ட் அது அது ஒரு 10 டைம் இயர்ஸ் கன்சாலிடேஷன் 10 ஆனாலே அது to 12 இயர்ஸ் 38 முன்னாடி வந்து 50% வரைக்கும் வரும்ல. 10 to 12 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி ஆச்சு. 60,000 ம். வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கரெக்ட் ஆச்சு. அது இது கூட ம், எடுத்துக்கலாம். ம். 2016லேருந்து பார்த்தா கூட 34,000 30 இங்கே இருக்குது. பாட்டம் வந்து 33ல இருக்குது. டாப் வந்து ம். 50 49 வரைக்கும் போயிருக்கு. ம், ம். இது சின்ன மூவ் தான். இதுக்கே இவ்ளோ கரெக்ட்டா இருக்குல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் இது அது அதான் கன்சாலிடேட் ஆயிரும். அதாவது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு 5-6 வருஷம் ஆயிரும் மறுபடியும். ம், ம், ம். நான் 2020ல கூட ஒரு பெரிய மூவ் வந்திருக்குது. அது என்ன கொரோனா பேஸ்ட் ஆமாம். மூவ் தான அது. ஆமாம். ஆமாம். அதான் அந்த மாரி பெரிய மூவ் வரும்போது, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கன்சால்டேஷன் மோட்ல போயிடுச்சுனாலே மாட்டிப்பாங்கல்ல. ஏன்னா டைமா வேஸ்ட் ஆயிடும். இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் அந்த இடத்துல பண்றதுக்கு. ஆமாம். ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. கோல்டு எப்படி ப்ரோ இருக்கு? கோல்டும் அதே மாரி தான் இருக்கா? ஏன்னா இது 2ம் தான் டெய்லி பிச்சின்னு ஓடுச்சு. ஓ! அதுவும் அதே மாரி தான் இருக்கா? ம். ஓகே. கோல்டு ம். கோல்டுல வந்து ஐலேண்ட் ரிவர்சல்லாம் இல்ல. பட் ஆனா அந்த பியரிஷ் 3 கேண்டில் பியரிஷ் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஆமாம். 11% நேற்று டாப்பில் வந்து 11.69% வந்து கரெக்டாக இருக்கு. ம், 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 ம். ஓகே, ஓகே. ஸோ கோல்டோ, சில்வரோ ஆக்சுவலி அக்ரெசிவ் லாங் வச்சிருக்கிறோம். எஸ்ஐபி கன்டின்யூ பண்றவங்க எப்பவுமே கன்டின்யூ பண்ணலாம். ஆமாம். கரெக்ட்டா? ஆமாம். இந்த பல்க்கா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ம். ரொம்ப லாங் டர்ம் வச்சிருந்தவங்கலாம் பாதிய புக் பண்ணிக்கலாம். திரும்பி வந்து வேணும்னா எஸ்ஐபி மோட்ல பில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். கரெக்ட்டா ப்ரோ? கரெக்ட். ஆமாம். ஒரு ரூ. 2,00,000 புக் பண்றாங்கன்னா, திரும்பி வந்து மாசம் மாசம் ரூ. 10,000 எஸ்ஐபில வந்து திரும்பியும் போட ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட்டா? ஏன்னா கரெக்ட். அட்லீஸ்ட் டைம் கரெக்ஷன் ஆச்சும் ஆவரேஜ் பெட்டரா கிடைக்கும். ஆமாம். இல்ல? ஆமாம். ஆமாம். ஏன்னா இது இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுது. அது அட்லீஸ்ட் ம். சி ஏறினே இருக்கும்போது விக்க தேவையில்ல. பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஏதாவது ஃபார்ம் ஆகும்போது வித்தாங்கன்னா கூட ஒரு அட்லீஸ்ட் லாஜிக் ஒரு இருக்கும். 25% 30% ரியலைஸ் பண்ணிக்கணும். ம், ம், நாளைக்கு ம். இப்போ சரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த சுஸ்லான் ஸ்டாக் வந்து எல்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு ஏறும் ஏறும்னு ஆ வெயிட் பண்ணிட்டு இப்போ கடைசியில் வந்து ஆமாமா. பார்த்தீங்கன்னா என்ன கீழே என்ன வந்துருச்சு. கூட 2, 3 பேர் கேட்டாங்க ப்ரோ. நான் கூட சொல்லி விட்டேன். இல்ல வேண்டாம். அது இப்போ இதே குப்பை வந்து நல்லா இப்போ ஃபஸ்ட்டு இருக்காது. அந்த டாப்பில் புக் பண்ணியிருந்தா இப்போ ஆவரேஜ் கூட பண்ணிடலாம். ம், ம், ம். ஆமா. நம்மளோட சேனல்ல கூட நான் போட்டேன். நான் ஒரு ஸ்டூடண்ட் ஒருத்தர் கேட்டாரு சொல்லிட்டு, இல்ல, இல்ல ம். அது செட் ஆவாது. கீழ போயிடும். ஏன்னா நான் அது சொல்லும்போது 65 65 வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சார்ட்
நம்ம சேனல்லே தேடினா கூட தெரியும். வாட்ஸ்அப் சேனல்ல நம்மளே போட்டிருப்போம். அது 40 கீழ வந்துரும்னு. அது எங்க இருக்கு ப்ரோ? வந்துச்சா கீழ? நான் பார்க்கவே இல்ல. போட்டு அதோட விட்டுட்டேன். ஏன்னா நம்ம அதை ட்ரேட் பண்றது இல்ல. வேல்யூஷன் எல்லாம் அம்மாடி வந்துச்சா? நம்ம அதான் அந்த இடத்துல தான் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். 63, 64 தான் செல்லுன்னு நான் டார்கெட் போட்டேன். அங்கிருந்தா செல் ஆகும் 40 வரைக்கும் வந்துரும்னு. புறால 47 வரைக்கும் வந்துச்சு. ஆனா இதுவும் ஸ்ட்ரக்சரா பார்த்தா ஒன்றும் பெருசா இல்ல ப்ரோ. ஃபண்டமெண்டல்ஸ் ஓகேவா சுஸ்லானை பொறுத்த வரைக்கும்? இல்ல வேல்யூஷன் ஹை வேல்யூஷன் தான் இருக்கு. ஹை வேல்யூஷன் தானே? ஓகே ஓகே சரி ஓகே. அதான் அந்த மாதிரி கேஸ்ல வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது இல்ல? ஆமா. ஓகே ஓகே சரி ஓகே விடுங்க. நம்ம பேக் டு நம்மளோட மார்க்கெட் வருவோம். டேட்டாவா பார்க்கும்போது எப்படி ப்ரோ இருக்கு? இதுனது வந்து பெரிய சேஞ்ச் இல்லை ப்ரோ, நேற்று மாதிரியே தான் இருக்கு. நேற்று மாதிரியே தான் இருக்கு. ஆனா இப்போ வீக்லிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் பார்த்தேன் 26 கால் தான் ஹையஸ்டா இருக்குதுன்ற மாதிரி இருக்கு. ஆமா 26 தான் ஹையஸ்டா இருக்கு. இப்போ ரேஞ்சு பப்பரப்பான்னு விரிச்சு வச்சிட்டாங்களா வீக்லிலையுமே? ஆமா. ஓகே. அதே மாதிரி மிட்ல இருக்கா ரெண்டு பக்கமும்? இல்ல ரெண்டு பக்கமும் அன்வைண்ட் தான் இருக்கா? ஒன்றும் பெருசா இல்ல. 300ல வந்து இன்னும் அப்படியே தான் பேலன்ஸ்டா தான் ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்கு. அந்த 50 அங்கே தான் இருக்கு இல்ல? 500ல இருக்கிறது இருக்கு. 25ல வந்து எவ்வளவு இருக்கு? அங்கேயும் 1 கோடி இருக்கா? டோட்டல் ஓய் 25,000 புட்ல 71 லேக் இருக்கு. ஓகே 71 லேக் இருக்கு. ஸோ சென்ட்ரலைஸ்டா பாத்தீங்கன்னா 50 இருக்குது. 50 லட்சம் 50 லட்சம் இருக்கு இல்ல? 500ல எக்ஸாக்டா? 500ல ஆமா. ஸோ ஃபியூச்சரா பார்க்கும்போது அதான் சென்டர் பாயிண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 300 தான் வந்து சென்டரா இருக்கு. 500 வந்து கால் தான் அதிகமா இருக்கு. கால் தான் அதிகமா இருக்கு. நேத்தானா ஈக்குவலா அந்த மாதிரி இருந்துச்சுல ப்ரோ? 300 தான் இருந்துச்சு ஈக்குவலா. ஓகே ஓகே. அது நம்ம மந்த்லியில பார்த்தோம் நினைக்கிறேன்ல? ஆமா. மந்த்லியில பார்க்கும்போது சென்ட்ராவும் நேட்டா நல்லா பில்ட் ஆயிருந்தது. அப்படிதானே இருக்கு இப்போ? அதே மாதிரி தான் 34 இருக்கு. ஸோ புட்ல வந்து 25 எவ்வளோ? அதுலயும் ஒன்றும் பெரிய நம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். 50 லேக்ஸ் 54 லேக்ஸ் இருக்கு. கால்லையும் வந்து ஓகே. மந்த்லியில ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய நம்பர் இல்லை. ஒருவேளை இந்த வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன் இல்ல? பட் இருக்கிற டேட்டாவை பார்க்கும்போது நல்லா ரேஞ்ச் வைடா தான் இருக்கு. நாளைக்கு எத்தனை நியூஸ்க்கு அப்புறம் எந்த சைடு டேட்டா ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன் போகணும்னு எடுத்துக்க வேண்டியதான் இல்ல? எப்படி பார்த்தாலும் ஒரு 1:30 மணி ஆயிடும்ல ப்ரோ எல்லாம் பேசி முடிச்சு என்னன்னு ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கு? ஏன்னா நம்ம அப்படியே 11 o'clock ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நியூஸ் சேனல்லாம் அந்த ஏதாவது எடுத்து இதுல அதுக்கு கிளாஸ் எல்லாம் ஏதாவது பேசுவாங்கல்ல? இந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணாதான் கிளாரிட்டி வரும்ல? இப்படி பார்த்தாலும் 2 ஆயிடும்னு நினைக்கிறேன். அது மொத்தமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு. ஓகே ஓகே சரி. அப்ப டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அப்படிதான் இருக்கு. நேத்து நம்ம அந்த இது புரோட்டியான் பார்த்தோமே அதுவா? ஓகே. ஸ்டேக் வாங்கிக்கிறதுக்குன்னா டிஜிட்டல் பேங்கிங் வந்து அர்பன் ஏரியா ரூரல் ஏரியாலாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான். அதான் நேற்று நான் சொன்னேன் NSDL பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஸ்டேக் எடுத்திருக்காங்கன்னு. ஆக்சுவலாக வந்து தான் அது வந்து கேபெக்ஸ் மாதிரி தான். அதே மாதிரி இது வந்து லோன்ஸ்லேருந்துலாம் இந்த பே அவுட் போல் இன்டர்னல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து தான் ஃபண்ட் எடுத்திருக்காங்க. ஓகே சர்ப்ளஸ்ல இருந்தா போகுது. ஆமாம். ஓகே ஓகே. சூப்பர். வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா ப்ரோ இதுல? இப்போ இந்த கம்பெனியோட பிஸ்னஸாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிஸ்னஸ் வந்து ஸோ இதான் மெயின் வந்து இதுதான். ஸோ ஷேர் வந்து ஃபாலோ ஆனதுக்கு ரீசன் என்னென்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா PAN 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து இந்த கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகே. அதுல வந்து அந்த முத்ரான்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. அதை கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல? ஏன்னா நான் அது 2மே ட்ராக் பண்ணியிருந்தேன். அது நல்லா ஏறிச்சு. ஓகே அதான் ரீசன் நினைக்கிறேன். அதான் ரீசன் இருக்கு. ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க சர்வீஸில் வந்து வைடு நெட்வொர்க் இருக்குது. அதனால் இவங்க வந்து என்ன வேணாலும் ஈஸியாக வந்து பில் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தா நல்ல ஸ்டாக் தான். ஓகே. ஆனா என்னன்னா இது ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்கணும். ஏன்னா ஃபாலிங்கா வேற இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்ஸும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த PAN 2 வந்து இவங்க கையிலேருந்து போனதுனால இமீடியட் மொமெண்டமா ஒன்றும் இருக்காது. பட் அக்யூமுலேட் பண்றவங்களுக்கு பொறுமையா அக்யூமுலேட் பண்ணலாம். SIP மாதிரி பொறுமையா போடுறவங்களுக்கு கரெக்டா? ஓகே சரி. அப்போ நான் இன்னொரு 3-4 குவார்ட்டர் பார்த்துட்டு தான் நம்ம பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது வரைக்கும் வந்து கொஞ்சமா ஆட் பண்ண வேண்டியதான். அதான் இது புரியுது. ஓகே. அதே மாதிரி அன்னைக்கு வந்து அந்த யூரோப்பியன் யூனியனோட இந்த டீல் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து டெக்ஸ்டைலுக்கு வந்து நிறைய குறைச்சிருந்தாங்க. ஆமா
டெக்ஸ்டைலு, கெமிக்கலு அதெல்லாம் ஃபார்மா அதெல்லாம் டெக்ஸ்டைலில் பார்த்துருந்தோம். வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. இது ஸ்போர்ட் கிங்கா? ஸ்போர்ட் கிங் இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே. ஸோ ம். இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. 50-50 ஓகே. மிக்ஸ் அந்த பண்ணுறாங்க. ஓகே. அந்த எக்ஸ்போர்ட்ல வந்து இப்போ இது ஓப்பன் அப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கா? மோர் தென் 39 கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னா, புதுசாக ஒரு பிளான்ட் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுமா? ஆமாம். ஸோ அது வந்து 27ல் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1.5 லேக் சாரி 1.5 லட்சம் ஸ்பிண்டில்ஸ் வந்து இருக்கிற யூனிட்டை வந்து ஓ! ஒடிசாவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதோட காஸ்ட்டே வந்து 1000 crores வருது. ஸோ இது ஓகே, வரும்போது ஓகே. பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. இப்போதைக்கு கேபெக்ஸ்ல போயிட்டு ஆ, இருக்கு இதோட இன்வெஸ்ட்மென்ட் இது வந்து. இப்போ வந்து ஓகே. அந்த அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது அந்த யான்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஓ! அவங்க மேஜரா வந்து வந்து பிரியான். அடுத்த ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனி வந்து மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ப்ரப்போஸ்ட் மெர்ஜர். ம், ம், ம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கார்மெண்ட்ஸுக்கு வந்து வராங்க. ஓ! ஓகே. ஸோ யான்லருந்து கார்மெண்ட்ஸ்க்கு வராங்க. ஸோ அதே கிளாத் மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோத்திங்க்கு இந்த வராங்க. டெக்ஸ்டைல் கம்பெனிஸ்க்கு வந்து மெயின் மெயின் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கிறது வந்து பவர் தான். ஸோ ஓகே. அதில் ஓ! வந்து இன்வெஸ்ட்மென்ட். சோலாரில் வந்து 40 மெகாவாட் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. அப்போனா என்னன்னா, இப்ப இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆவறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 குவார்ட்டர்ஸ் ஆகும் கரெக்ட்டா? இல்லை நம்பர்ஸா 2 ரிஃப்ளெக்ட் இயர்ஸ் மேலே ஆவறதுக்கு. ஆகும். ஏன்னா இந்த ஒடிசா யூனிட் கம்ப்ளீட் ஆகிறது வந்து 27ல் தான் ஆகுது. ஓகே. 1 இயர் ஆயிடும். ஆமாம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ஜின் எல்லாமே வந்து இதுக்கு தான் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ம். ஓகே. புரியுது. சார்ட்டா பார்க்கும்போது அது என்ன அப் ட்ரெண்ட்ல இருக்கா? இல்ல கொஞ்சம் ஒரு மாரி சார்ட்டா வந்து கன்சால்டேஷன்? கீழே தான் இருக்குது. பேஸில் ஓகே. தான் இருக்குது. வாங்குற லெவலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து இவங்களோட கிளைண்ட்ஸ். ஓகே. ஜாக் அண்ட் ஜோன்ஸு, செயின்ட்ரீஸு, எஃப்சி காட்டன் நியூஸு. ஓகே. ஸோ இதான் வந்து இவங்களோட க்ரோத் ஸ்டோரிக்கான அவங்க கொடுக்குற வேல்யூஷன் இதுதான். ஸோ இது வந்து இந்த 2 கம்பெனியும் வந்து அவங்க வந்து இது பண்ண போகிறது. ம். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டையிங், பிரிண்டிங், ஃபினிஷிங் வந்து ஃபேப்ரிக்ஸ் வந்துடும். ஓகே. அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ரீட்டைல் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இந்த கம்பெனி மூலமாக. ம். ஓகே. ம். ஓகே. புரியுது. ஸோ அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து இவங்க என்ன பார்க்குறாங்க, மொத்தமாக டோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனோட அந்த இது நடந்துச்சுன்னா வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓ! இவங்களே அத இது ப்ரீஎம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி ஆமாம். நடந்துச்சுன்னா நமக்கு நல்லா அது வந்து இப்போ இருக்கும்ன்ட்டு. வந்து நடந்துருச்சு அது. ஓகே. ஸோ இப்போ அப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக அந்த பிஎல்ஐ ஃபண்ட்ஸ்லாம் வந்து கம்பெனிக்கு வந்து வரதா இருக்குது. ம். ஓகே. ஸோ டெக்ஸ்டைலில் வந்து இது ஒன் ஆஃப் த ரொம்ப ரிமார்க்காக சொல்லலாம், நல்ல கம்பெனியாக. ஓகே. இப்போ பாலிசி மேக்கர்ஸ் மட்டும் இதுக்கான சப்போர்ட் குடுக்குறாங்க இப்போ அப்டின்னா, இந்த பட்ஜெட்டில் செக்டார் ஆமாம் கரெக்டாக. இப்போ பட்ஜெட்டில் இதுக்கு ஏதாவது நமக்கு வந்து டெக்ஸ்டைலுக்கு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னும் நல்லா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ம். ஓகே. அப்பனா வந்து என்ன சொல்றது, செக்டார் நியூஸா வரும்போது இந்த ஸ்டாக் ஏறும். பட் ஆனா ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு பார்க்குறப்போ கண்டிப்பா இன்னொரு 1 இயர் ஆகும். அது இல்லை நம்பரா ரிஃப்ளெக்ட் ஆவறதுக்கு 2 to 3 கரெக்ட்டா? இயர்ஸே ஆயிரும் கண்டிப்பாக. ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆயிடும். அப்ப 27ல தான் புரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுன்றதுனால, கண்டிப்பா அங்கருந்து ஒரு 3, 4 குவார்ட்டர்ஸ் ஆயிடும். அந்த நம்பர் சேஞ்ச் வர்றதுக்கு. கரெக்ட்டா? ஆமாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் சூப்பர். இந்த மெர்ஜர்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ எண்ட் டு எண்டு எல்லாமே இவங்ககிட்டயே இருக்கும். ஓகே. ஸோ ஃபார்வர்ட் இன்டகிரேஷன், பேக்வர்ட் இன்டகிரேஷன் எல்லாமே பண்ணி வச்சுருவாங்க. ரா ஆமாம். மெட்டீரியல்லேருந்து எல்லாமே எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் இவங்களே பார்த்துப்பாங்களா? இவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே. ஸோ அதான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ரொம்ப காஸ்ட் சேவிங்காக இருக்கும். அப்போ காம்படிட்டிவான ப்ரைஸ் வந்து இவங்க கொடுக்கலாம். ம். ஓகே. ஸோ அதோட மார்ஜின் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும்ல? ஆமாம். ஓகே. சரி, நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சார்ட் காட்டுங்க. பிரைஸ் சார்ட்டா காட்டுங்க. எவ்வளோ ரேட்ல இருக்கு இந்த ஸ்டாக்? ஸ்போர்ட் கிங். கம்பெனி வந்து 1989லேருந்தே இருக்குது. ஓகே. இதுவும் பார்த்தா இது என்ன டைம் ஃப்ரேம்? டெய்லி. இது வந்து டெய்லியா? வீக்லி. ஓகே. நல்ல கன்சாலிடேஷன்ல தான் இருக்குல்ல? ம். ஓகே. சரி ப்ரோ, நான் பண்ணி வச்சுக்கலாம்.
பார்ப்போம். பீப்புளாக அதை ஓரளவு ஸ்டடி பண்ணி பார்க்கட்டும். கைஸ் நீங்கள் எதாவது பார்க்குறதா இருந்தாலும் அதே மாதிரி ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தூரம் செக் பண்ணீங்க. உங்களோட இதுக்கு இது செட் ஆகுதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிசிஷனை டிசைட் பண்ணீங்க. ம் சரி, ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இந்த நியூஸோட எட்ஜுக்கு வந்துட்டோம். ஸோ ஐ திங்க் ஓகே, சண்டே வீடியோ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து வெறும் சாட்டை மட்டும் பேஸ் பண்ணி தாராளமாக நார்மல் பொசிஷன் சைசிங்கில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பீப்புள் நம்ம அதான் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கான்சியஸாக இருங்கன்னு சொல்லியிருந்தோம். யார் எத்தனை எவ்வளோ பேர் ட்ரேட் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஜட்மெண்ட் டே வந்து வந்துச்சு 1ஆம் தேதி சண்டே. பார்ப்போம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே சரி, ஓகே ப்ரோ. நம்ம சைடு ஐ திங்க் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆஸ் யூஸ்வலாக நான் சொல்கிறது தான். அதே மாதிரி கமெண்ட்டும் வந்து சும்மா பிடிச்சிருந்தா நல்லா இருந்ததுன்னு போடுங்க. ஏன்னா அந்த அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துருங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எஃபோர்ட் போட்டே இருக்கிறோம். சரி ப்ரோ, பட்ஜெட் அன்னைக்கு பார்ப்போம். எல்லாருக்கும் பட்ஜெட் அன்னைக்கு பார்ப்போம். ஸோ டில் தென் சைனிங் ஆஃப் தாமோரன் அண்ட் ராஜா ப்ரோ.